2025ல நிறைய பேர் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும், தன்னோட வீடியோஸை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும், தன்னோட பிஸ்னஸை சோஷியல் மீடியாவில் க்ரோ பண்ணணும், பர்சனல் பிராண்டிங். ஸோ இவங்க எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரே ஆள் வீடியோ எடிட்டர்ஸ். அந்த வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் என்ன சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரில அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி இருக்குன்னு கன்ஃபார்ம் சொல்லுவேன். நான் 2 இயர்ஸாக எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கெயின் பண்ணதை வச்சு உங்களுக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பழகலாம்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் ஃபஸ்ட் என்ன சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுலேருந்து, ஸோ அடுத்து என்ன கற்றுக்கலாம், ஃபஸ்ட் என்ன கற்றுக்கலாம், செகண்ட் என்ன கற்றுக்கலாம், தேர்ட் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த எடிட்டிங் ப்ராசஸ் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடியும்போது உங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு வீடியோ எடிட்டரில் ஒரு கற்றுக்க போகிற இடத்துலேருந்து ஒரு பேசிக் வீடியோ எடிட்டர் அளவுக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நார்மலாக ஒரு மொபைலில் இருந்து ஒரு ஹையர் அண்ட் கேமிங் பிசி வரையும் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் நம்ம வீடியோ எடிட்டிங்காக சூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ உங்கள்கிட்ட ஒரு பேசிக்கான மொபைல் ஆண்ட்ராய்ட் மொபைலில் இருக்குது. அதில் ரொம்ப பர்ஃபார்ம் இல்லை, ஓரளவுக்கு ஏதோ பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விஎன் ஆர் இன்ஷாட் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது ப்ரோ, இல்லைனா என்கிட்ட ஒரு ஐஃபோன் இருக்குது ப்ரோ அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு கேப்கட் போயிருங்க. ஸோ கேப்கட்டில் பிசி அளவுக்கு நல்லாவே எடிட் பண்ணலாம். இப்போ மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஃபுல்லாமே கேப்கட்டில் நிறைய பேர் எடிட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கேப்கட் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொன்று, இப்போ மொபைல் எடிட்டர்ஸா, ஐயோ மொபைல் எடிட் கற்று வேஸ்ட்டு, அதாவது கற்றுக்கிட்டு தேவையில்லாமல் அது மதிக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. ஸோ எடிட்டிங் அப்படின்றது இப்போ நம்ம லேப்டாப் வரட்டும், ஒரு பிசி பில்ட் பண்ணிப்போம், இந்த மாதிரி டிலே பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வரையும் கற்றுக்க மாட்டீங்க. ஸோ அது காரணம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிங்க. ஸோ எடிட்டிங்கில் டூல் ஒரு மேட்ரு கிடையாது, அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதான் மேட்ரு. ஸோ அதனால தான் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கிறோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருந்துச்சுன்னா அந்த மொபைலை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல மொபைல் தான் கேப்கட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நானே வெறும் கேப்கட் மட்டும் யூஸ் பண்ணி அதை வச்சு கொஞ்சம் கற்றுக்கிட்டு கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி அதை வச்சு நிறைய கிளைண்ட்ஸ்க்கு எடிட் பண்ணி ஃப்ரீலான்சிங் பண்ணி கூட ஓரளவுக்கு சம்பாதிச்சிருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அப்படி எப்படி அது தான் ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்கிறது போல இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ மொபைல் எடிட்னா கேவலமாக நினைப்பான் அப்படிலாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வழியை பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு நார்மலான ஒரு பிசி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கேப்கட் பிசி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏன்னா அது ரொம்ப இது பண்ணாது, கன்சியூம் பண்ணாது ரேம் எல்லாத்தையும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இப்போ சில பேர் ப்ரோ என்கிட்ட கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குது அதில் எடிட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. கவர்மெண்ட் லேப்டாப்பில் 4GB ரேம் தான் கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணாது. பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கேப்கட் பிசி மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓரளவுக்கு அதை ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ஹேங் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இதுக்கப்புறம் இல்லை ப்ரோ என்கிட்ட ஒரு நல்ல கேமிங் பிசியே இருக்குது, பில்ட் பண்ண முடியும், இல்லை ப்ரோ இல்லை ஒரு கேமிங் லேப்டாப் வாங்க முடியல என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு DaVinci அது ப்ரீமியர் போயிருங்க. ஸோ இது ரெண்டு தான் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸு. ஸோ இப்போ இது ரெண்டில் எதை சூஸ் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கா? ஸோ நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போய்ட்டு பேசிக் கேப்கட் டுட்டோரியல், கேப்கட்டை DaVinci டுட்டோரியல் போடுங்க. ஸோ DaVinci வச்சு அந்த பேசிக்கை பாருங்கள். ஸோ அதே மாதிரி ப்ரீமியர் ப்ரோக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எது கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்குது, ஈஸியாக இருக்கோ அந்த சாஃப்ட்வேர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் கேப்கட் யூஸராக இருந்தேன். ஸோ கேப்கட்லேருந்து நான் பிசி போகணுன்னு முடிவு பண்ணி நான் DaVinci ப்ரீமியர் ப்ரோ ரெண்டுமே ஏற்றுறேன். ப்ரீமியர் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது ஏதோ ஃபுல்லாக எழுத்தாக இருக்க மாதிரியே ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ DaVinci எடுத்து சூஸ் பண்ணி எனக்கு கேப்கட்லேருந்து ஓரளவுக்கு போகும்போது எனக்கு ஏதோ சிமிலராக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் DaVinciயில் நின்ட்டேன். ஸோ எனக்கு கலர் கிரேடு தான் எனக்கு இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் DaVinci சூஸ் பண்ணேன். இப்போ உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். ஸோ இப்போ ப்ரீமியர் ப்ரோ சூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் குறைஞ்சதும் கிடையாது. ஸோ அதில் பண்ணலாம். பட் ப்ரீமியர் ப்ரோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டாவில் நிறையா புது டெக்னிக்காக வருது. ஸோ அதெல்லாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணுறீங்கன்றது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள்.
இப்போ வந்து சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணியாச்சு, அதை ஓரமாக வச்சுருங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு தெரியாமல் இருப்போம். ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றத இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் வீடியோ எடிட்டிங் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து சோஷியல் மீடியா வீடியோ எடிட்டிங் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, நார்மலாக அந்த ரீல்ஸ் ஸ்லோ மோஷன் அந்த எஃபெக்ட்ஸ் போகிற அது ஒரு ரீல்ஸு, அது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வந்து கண்டென்ட் கிரியேஷன். ஸோ கண்டென்ட் கிரியேஷன் டெக்ஸ்ட்டு, பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸு, ஸோ கண்டென்ட் கிரியேஷன் எடிட்டிங்கு. தேர்டு வந்து லாங் ஃபார்மெட்டு, அந்த யூடியூப் அந்த மாதிரி எடிட்டிங்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம் எடிட்டிங், ஷார்ட் ஃபிலிம் எடிட்டிங், அப்புறம் ஃபிலிம் எடிட்டிங்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் எடிட்டிங், ஆட் எடிட் பண்ணுற மாதிரி அனிமேஷன் எடிட்டிங். ஸோ இந்த மாதிரி எடிட்டிங்கில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எடுத்த உடனே நான் வந்து அதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் சூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நான் சொல்கிற அந்த ஒரு 8 பேசிக் இருக்குது. ஸோ அந்த பேசிக்கை ஃபுல்லாக பழகிக்கோங்க. ஸோ அதை பழகினதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணணுமோ அது ஏதாச்சும் ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக போய் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்கே தெரியாமல் போனீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த 8 தரவு பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஸோ அது என்னென்னு சொல்லி வரிசையாக பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் என்ன சாஃப்ட்வேர்னாலும் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதில் வந்து ஹவு டு இம்போர்ட் த வீடியோ. இப்போ வந்து ஒரு வீடியோ அதில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, ஒரு ஃபோட்டோவை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, ஒரு சாங்கை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது எக்ஸ்போர்ட், ஹவு டு எக்ஸ்போர்ட். ஸோ இப்போ அது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குது, தென் அதுக்கப்புறம் எப்படி ரேஷியோ சேஞ்ச் பண்ணுறது. ரேஷியோனா ஒன்றும் இல்லை, இப்போ நார்மலாக இது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டாகிராம் சைஸு, ஸோ இது வந்து யூடியூப் ஃபார்மெட்டு. ஸோ இதுதான் வந்து ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரேஷியோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மூணுத்தையும் வந்து ஃபஸ்ட்டு கற்று வச்சுக்கோங்க. என்னென்ன சொன்னேன், இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஃபார் இது ரேஷியோ சேஞ்சு. ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட்டு பேசிக்காக ரொம்ப ரொம்ப பேசிக் இது, இதை ஃபஸ்ட்டு கற்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டிங் டூல்ஸ் வந்து நிறைய ஏகப்பட்ட டூல்ஸ் என்னென்னமோ இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து யோசிக்கவே அதை கண்டுக்காதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது அதெல்லாம் என்னடான்ற போய் பயமாக தான் இருக்கும். ஸோ அதை கண்டுக்காமல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இம்போர்ட், எக்ஸ்போர்ட்டு, ரேஷியோ சேஞ்ச் பண்ணுறது, இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, கட்ஸ். மோஸ்ட்லி இந்த கட்ஸை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து 50% எடிட்டர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 to 80% வந்து வெறும் கட்ஸு தான் இருக்கும். ஸோ இந்த கட்ஸு போக தான் அடுத்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த கட்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னாலே நீங்கள் ஒரு நல்ல எடிட்டர் ஆகிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ கட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இங்கே இருக்கேன். ஸோ இப்போ அடுத்த ஃப்ரேம் மாற போகிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு தான் கட்டு. ஒரு வீடியோவில் இருந்து இன்னொரு வீடியோ இப்படி மாறுறது தான் கட்டு. ஸோ இப்போ கட்டில் இன்னொன்று சொல்லலாம். இப்போ வந்து என் கையில் வந்து இந்த மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மொபைல் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து க்ளோஸ்அப் வர போகிறேன் இந்த மொபைலுக்கு. பாருங்கள், நல்லா பாருங்கள், கட்டாகி க்ளோஸ்அப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நார்மல் வர போகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் கட்டு தான். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். அந்த வீடியோவில் எத்தனை கட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக பார்ப்போம். கவுண்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ கரெக்டான அகைன் ஒன் டைம் பாருங்கள். ஸோ செகண்டாக அந்த கட்ஸை பற்றி கற்றுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ஒன், ட்ரான்சிஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ ட்ரான்சிஷன் அண்ட் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் என்னென்னு பார்ப்போம். ட்ரான்சிஷன்னா இப்போ ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ கட்டாகி போகிறோம் பார்த்தீங்களா. இப்போ 2 வீடியோ என்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு வீடியோ, 2வது வீடியோ. ஸோ அந்த போகிறதுக்கு அந்த நடுவில் வந்து ஒரு எஃபெக்ட் போடுவாங்க. ஸோ அந்த எஃபெக்ட் பேர் தான் ட்ரான்சிஷன் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோக்கு மாறுறேன் பாருங்கள். ஸோ அப்படி இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எஃபெக்ட்டு. ஸோ இப்போ அகைன் மாறுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு எஃபெக்ட்டு. ஸோ இப்போ இன்னும் வேறு எஃபெக்ட் காட்டவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு எஃபெக்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸில் ட்ரான்சிஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரான்சிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எடிட்டிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரான்சிஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ் சொன்னால். ஸோ எஃபெக்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ரீல்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்களா. சும்மா அந்த சேக் ஆகிற எஃபெக்ட்ஸு, க்ளோ எஃபெக்ட்ஸு,
இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் மொபைல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா மொபைலில் ப்ரீசெட்டாகவே மொபைல் எடிட்டிங் ஆப்ஸ் இன்சார்ட்டு, விஎன்னு, கேப்கட்டு, ஸோ இதில் ப்ரீசெட்டாகவே நமக்கு வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும், டெம்ப்ளேட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணலாம். கேப்கட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் எஃபெக்ட்ஸ். இப்போ பிசிக்கு வந்தீங்க அப்படின்னா டாவின்சி ஆர் ப்ரீமியரில் வந்தீங்க அப்படின்னா நிறைய ப்ளகின்ஸ் வச்சு நம்ம எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, நம்ம ப்ளகின்ஸ் வச்சு ஆட் பண்ணிக்கலாம், அப்படிலாம் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த எஃபெக்ட்ஸு ட்ரான்சிஷன், ஸோ இதை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4வதா ஸ்லோ மோஷன் பற்றி கற்று வச்சுக்கோங்க. ஸ்லோ மோஷன்னா உங்களுக்கு தெரியும், நிறையா மூவிஸில் பார்த்துருப்பீங்க, இந்த ரீல்ஸில் வருவானுங்களா பிள்ளைங்கோ, ஸோ அவனுங்களாம் ஸ்லோ மோஷன் போடுவாங்க. ஸோ ஸ்லோ மோஷனை கற்றுக்கோங்க. ஃபாஸ்ட் மோஷன், ஸ்லோ மோஷன்ஸ், ஒரு ரிவர்ஸு, ஸோ இதெல்லாம் எப்படி போகிறதுன்னு கற்றுக்கோங்க. சாம்பிள் வந்து மூவிஸ், ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இதுதான். ஸோ மூவிஸ் வரைக்கும், மூவியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆடாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு ரீல்ஸ் எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, கண்டென்ட் கிரியேஷன் எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே இந்த ஸ்லோ மோஷன் வந்து ப்ளே பண்ணோம். ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கற்றுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்லோ மோஷன் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல் வீடியோ போடுறேன். ஸோ அந்த கட்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல் வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் அஞ்சாவதா பி ரோல் ஆர் ஓவர்லேன்னு சொல்லுவாங்க. கேப்கட்டில் வந்து ஓவர்லேன் இருக்கும். ஸோ இந்த பி ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு என்ன சொல்ல, இப்போ ஜஸ்ட்டு என் கையில் வந்து ஒரு A4 ஷீட் பேப்பர் இருக்குது, ஒயிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது மேலே ஒரு பிளாக் A4 ஷீட் பேப்பர் அதே சைஸில் வைக்கிறேன். ஸோ வைக்கிறப்போ உங்களுக்கு என்ன தெரியும், வெறும் பிளாக் மட்டும் தெரியும், தவிர அப்படின்னா எனக்கு ஒயிட் உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் பிளாக்கு. ஸோ இதுதான். ஸோ இதில் இதே வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நான் இப்போ பாருங்களேன், இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. இப்போ நான் ஏதாவது பற்றி பேசும்போது எனக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா அதுதான் பி ரோல். ஸோ அந்த மாதிரி பி ரோல் ஆட் பண்ணிட்டே போகலாம். மோஸ்ட்லி கண்டென்ட் கிரியேஷன் எடிட்டிங்லாம் இது வரும், ஃபிலிம்லேயும் வரும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து மதுரையை பற்றி நான் பேசி காட்டுறேன் பாருங்கள். மதுரை தூங்கா நகரம், இங்கே என்னெல்லாம் ஃபேமஸ்ஸு, சித்திரை திருவிழா, ஜிகிர்தண்டா, மல்லிகைப்பூ, மீனாட்சி அம்மன் கோயில், திருமல் நாயக்கர் மஹால். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேச கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸாக ஆட் பண்ணேன் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பி ரோல். ஸோ இதை வந்து கன்ஃபார்மாக இதை பற்றி கற்றுக்கோங்க, கன்ஃபார்ம் தேவைப்படும். இதுக்கப்புறம் 6வதா ஹவு டு ரிமூவ் த பேக்ரவுண்டு. இப்போ ஒரு சப்ஜெக்ட், ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ இருக்க ஏதாச்சும் ஒரு பொருளை மட்டும் வச்சுட்டு அதோட பேக்ரவுண்டை மட்டும் எப்படி செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லி கற்று வச்சுக்கோங்க. எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இருக்கும், ஈஸி தான். ஸோ அதை கற்றுக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா தென் அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறேன், சேஞ்ச் நார்மல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான். இதை வந்து கன்ஃபார்ம் கற்று வச்சுக்கோங்க. கண்டென்ட் கிரியேஷன் எடிட்டிங்லாம் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதை கற்றுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் 6வதாக பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன், ஹவு டு ரிமூவ் த க்ரீன் ஸ்க்ரீன். ஸோ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப சிம்பிள் தான் அது. ஸோ அதுவும் இம்பார்ட்டண்டான ஒன்று தான். ஃபிலிம்லேருந்து ஒரு படம் எடுக்கிறதுலேருந்து க்ரீன் ஸ்க்ரீன் வரை இன்னொரு க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பின்னாடி கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறவங்க ஒரு க்ரீன் ஸ்க்ரீனை வச்சு யூஸ் பண்ணி தனக்கு ஏற்ற பேக்ரவுண்டை மாற்றிப்பாங்க. ஸோ இது எப்படின்னா ஜஸ்ட் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு டாமோட ஒரு அனிமேஷன் வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ பண்ணிட்டேன்னா ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் கையில் வைக்கிறேன். ஸோ என் கையிலே நடந்து போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி நிறையா வீடியோ, நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும். இப்போ இன்னொன்று ஃப்ளைட் அனிமேஷன் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய அனிமேஷன்ஸை நம்ம வந்து க்ரீன் ஸ்க்ரீனால் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இதை கற்று வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் 7வதாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று கீ ஃப்ரேம்ஸ். என்ன ப்ரோ சொல்கிற, கீ ஃப்ரேம்ஸா அப்படின்னு தான் இருக்கும். இப்போ கீ ஃப்ரேம்ஸ் இது வந்து நீங்கள் கேப்கட் யூஸராக இருந்தாலும் சரி, மொபைல் யூஸராக இருந்தாலும் கீ ஃப்ரேம் தேவைப்படும். அதே இது நீங்கள் பிசிக்கு வரீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அங்கே கீ ஃப்ரேம்ஸ் நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் கேப்கட்டில் இருந்துட்டு இங்கே போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கீ ஃப்ரேம் மேலே. ஸோ கீ ஃப்ரேம் கன்ஃபார்ம் நீங்கள் கற்றுக்கோங்க, மொபைல் எடிட்டர் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே தேவைப்படும். ஸோ கீ ஃப்ரேம்னா என்னென்னா நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லவா. இப்போ வந்து 3 டாட் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு டாட் இருக்குது, இங்கே ஒரு டாட் இருக்குது, இங்கே ஒரு டாட் இருக்குது. ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கான். ஸோ இந்த கீ ஃப்ரேம்ன்றது நான் தான் இங்கே ப்ரோக்ராம் பண்ணுறேன். இந்த டாட்டில் இவன் எப்படி வரணும், இந்த டாட்டில் இவன் எப்படி போகணுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாட்டில் நிற்கிறான், செகண்ட் டாட்டில் வந்து இவன் குதிச்சு வரணும்னு ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அவன் இங்கேருந்து குதிச்சு தான் வர முடியும். ஸோ தேர்ட் டாட்டில் அவன் நேராக வரணும்னு போட்டேன் அப்படின்னா இங்கே தான் நேராக தான் போக முடியும்.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி இதை எப்படி நம்ம கீ ஃப்ரேமில் அப்ளை பண்ணலாம்னா, இப்போ 3 கீ ஃப்ரேம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா 3 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் என் வீடியோ வந்து இந்த சைஸ்லாம் இருக்குது. செகண்ட் கீ ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, என் வீடியோ எல்லாம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ தேர்ட் கீ ஃப்ரேமில் வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் ப்ளே பண்ணுறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே வர்றப்போ அப்படியே ஜூம் ஆகிட்டே இருக்கும். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் க்ளோஸ்அப்பில் இருக்கும். தென் அப்படியே போக ஜூம் அவுட் ஆயிரும். ஸோ இதுதான் கீ ஃப்ரேமு. இதை வச்சு இதுக்கு மட்டும் இல்லை, சாங்க்கும் பண்ணலாம். இப்போ ஒரு சாங் இருக்குது அப்படின்னா சாங்கில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டில் வால்யூம் கம்மி, வால்யூம் கூட, வால்யூம் கம்மி கூட, ஸோ அப்படி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா ரோல் ப்ளே பண்ணும் கீ ஃப்ரேம். ஸோ கீ ஃப்ரேம் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 8வது டெக்ஸ்ட் அனிமேஷன் எஃபெக்ட்ஸு. ஸோ வந்து இப்போ நம்ம பேசும்போது நிறைய கீழே டெக்ஸ்ட் வரும் பார்த்தீங்களா, ஒரு டெக்ஸ்ட்டாக நம்ம பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை வச்சு கேப்ஷன் எப்படி ஆட் பண்ணுறது அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டுக்கு என்னென்ன அனிமேஷன்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்து, கேப் கட்டு, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அனிமேஷன் அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பானுங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன எல்லாத்தையுமே ஒரு ரிமைண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரேஷியோ, செகண்ட் ஒன் கட்ஸு, தேர்ட் ஒன் டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸு, ஃபோர்த் ஒன் ஸ்லோ மோஷன் ஸ்பீடு, ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா பி ரோல், சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹவு டு ரிமூவ் த பேக்ரவுண்டு, செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன், எயித் ஒன் பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம், நைன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ். ஸோ இந்த 9 மட்டும் நீங்கள் ஓரளவு கற்று வச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு பேசிக் எடிட்டர் ஆயிடலாம். ஸோ இந்த பேசிக்லேருந்தே நீங்கள் ஓரளவுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணுற அளவுக்கு ஆயிடலாம். தென் இதுக்கப்புறம் அந்த சூஸ் பண்ணியிருப்பீங்களா கேட்டகரி டைப்ஸு, ஸோ அந்த டைப்ஸில் உங்களுக்கு என்ன எடிட்டர் ஆகணுமோ அங்கே போங்க. இப்போ அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேஷன் எடிட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்டு அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேகமாக கற்றுக்கலாம் அதை பற்றி. ஸோ டேரெக்டாக அங்கே போக இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் அவ்வளோதான். தென் இப்போ நான் சொன்ன இந்த 8 டாப்பிக்லேருந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்து, இல்லை எதையாச்சும் இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை பற்றி டீட்டெயில் வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் நிறையா டுட்டோரியல்ஸ் போடலான்னு இருக்கிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூச்சு இறக்கி உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.